لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. قال رسول الله صلى الله عليه وسلم: رغم أنف رجل دخل عليه رمضان ثم انسلخ أن يغفر له، وكما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நற்பாக்கியங்கள் பொருந்திய அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளிலே அமர்ந்திருக்கின்ற நம் எல்லோரும் மீதும் வந்து சேரட்டுமாக. ஒரு பாக்கியமான ஒரு மாதத்தை நாம் எல்லாம் அடையிருக்கின்றோம். இது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனையும் புனிதனாக பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டு அவன் இந்த உலகத்திற்கு ஒரு பெருந்த பாலகனை போல் அனுப்பக்கூடிய ஒரு உன்னதமான மாதத்தை நாம் எல்லாம் இன்னும் ஒரு நாளில் அடையிருக்கின்றோம். இன்று இரவு நமக்கு பிறை தென்பட்டால் ரமலானுடைய நோன்பு நாளைக்கு ஒன்றாக இருக்கும். நமக்கு இன்னைக்கு தென்படவில்லை என்று சொன்னால் நாளை பிறை தென்பட்டதாக கருதி இருப்பதாக பூர்த்தி செய்து நாளை மறுநாள் நமக்கு நோன்பு ஒன்றாக இருக்கும். ரமலானுக்கு நாம் எல்லாம் தயாராக வேண்டும். பொதுவாக எந்த மாதத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை வைத்துள்ளார். ரமலான் மாதம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு புனிதமான மாதம். இந்த ரமலான் மாதத்திலே பல எண்ணற்ற சிறப்புகளை அல்லாஹ் சமூகத்திற்கு கொடுக்கின்றான். மக்கள் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இந்த ஒரு மாத காலம் நாம் பசித்திருந்து தாகித்திருந்து அவனுக்கு எந்த பிரயோஜனமும் அல்ல. நாம் நம்மளை பசிக்க வைத்து தாய்க்க வைத்து அவன் பார்ப்பதற்கு அவன் ஆசைப்படவும் இல்லை. அவன் மேலாக என்ன ஆசைப்படுகிறான் என்பதுதான் கவனத்தில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் முழுக்க ஆசைப்படக்கூடிய விஷயம், இந்த ரமலானில் என்னுடைய அடியான் பசித்திருந்து தாகித்திருந்து அதை நான் சந்தோஷப்படவில்லை, அதை தாண்டி அந்த ரமலானில் அவன் என்னிடம் வருகிறானா, எனக்காக அமல் செய்கிறானா, எனக்காக நோன்பு வைக்கிறானா, எனக்காக நல்ல அமலில் ஈடுபடுகிறானா என்றுதான் நல்லா பார்க்கின்றான். ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய ஆழமான கருத்து என்பது ரமலான் என்பது ஒரு மனிதனுடைய பாவங்களை அடியோடி சுழற்றி கலட்டி கருகி சாம்பலாக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமலானுக்கு ஆழ்ந்த கருத்து என்பது இதான் கருத்து. ஒரு மனிதனிடம் உள்ள எல்லா பாவங்களையும் கருகி சாம்பலாக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் என்பது மிக பாக்கியம் பொருந்திய மாதம். அல்லாஹ் சொல்லுவான், இந்த மாதத்தில் நான் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைக்கின்றேன், உங்களுக்காக நீங்கள் கேளுங்கள், நிலம் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்றான். என்ன சொல்லுவாங்களா, நரகத்துடைய கதவை மூடப்படுகிற மாதம். இந்த மாதத்தில் நரகத்தின் கதவு மூடிதான் இருக்கும். அதை தாண்டி சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு விலக்கப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும். நோன்பு மாத்திரம் அல்ல, அதை தாண்டி பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹ்வுக்காக வணங்கி வழிபட்டு அதையும் தாண்டி அல்லாஹ் அதிகமான அமல்களை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இந்த ரமலான் மாதம் என்பது பல எண்ணற்ற பாடங்களை கற்றுத்தந்தாலும் கூட இந்த ரமலான் முதல் 10, 2வது 10, 3வது 10 என்பதாக நாம் பிரித்து வைத்திருக்கிறான். முதல் 10ல் அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா ரஹ்மர் ரஹீம். மக்களே, என்னிடம் நீங்கள் ரஹ்மத்தை கேளுங்கள், என ரஹ்மத்தை கேளுங்கள் நீங்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த முதல் மாதத்தில் இந்த முதல் 10 நாட்களில் நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக
யா ரஹ்மான் ரஹீம், யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்தை புரிவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தான பார்வையை மீது செலுத்துவாயாக என்று நாம் கேட்க வேண்டும். இதை தாண்டி இந்த ரமலானில் தான் அல்லாஹ் குர்ஆனை இந்த சமூகத்திற்கு இறக்கி வைத்தான். 23 ஆண்டு காலமாக குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டு இந்த சமூகத்தில் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்கின்ற 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மாதத்தில் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆனை இந்த சமூகத்திற்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் மலைகளை பார்த்து கேட்டான், ஓ மலைகளே, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் ரஅய்தஹு ஹாஷிஅன் முத்தஸத்தியன் மின் ஹஷியத்தில்லாஹ், இந்த குர்ஆனை உங்கள் மீது நான் இறக்கினால் என்னவாகும்? அல்லாஹ் சமூகத்தில் இறக்குவதற்கு முன்பதாக அல்லாஹ் மலைகளை பார்த்து கேட்டான், உங்கள் மீது இந்த குர்ஆனை நான் இறக்கினால் உங்கள் நிலைமை என்னவாகும்? மலைகள் சொன்னது, நாங்கள் சுக்கு சுக்காக நொறுங்கி விடுவோம், இந்த குர்ஆனை தாங்குவதற்கு எங்களால் சக்தி படைக்கவில்லை. அப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் நம்மீது இறக்கி அழகு பார்க்கின்றான். குர்ஆனை இறக்குவது மாத்திரமல்ல, குர்ஆன்படி வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்ல எதிர்பார்க்கின்றான். குர்ஆனை இறக்குறாங்க, ஏதோ நமக்கு சில கருத்துக்கள் சொல்லப்படுது, அதை மாத்திரம் போய் நடப்பத வாழ்க்கை இல்ல. முழுக்க முழுக்க குர்ஆனாக நான் மாற வேண்டும். என்னுடைய கல்வி எங்க இருந்தாலும் குர்ஆனோடு இருக்க வேண்டும். குர்ஆனுடைய வார்த்தைகள் என்பது நான் சொந்த வார்த்தைகள் அல்ல, உலகத்தில் யாரோ உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல, வானத்திலிருந்து அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இறக்கிய வார்த்தை. யாரும் அதை பொய்ப்படுத்திட முடியாது. அல்லாஹ் அதான் குர்ஆனை முழுசாக இறக்காம அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உம்மத்திற்கு இறக்கினான். அது இறக்கப்பட்ட மாதமும் லைலத்துல் மாதம். அதான் அல்லாஹ் சொல்றான், அந்த மாதம் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஏன் 1000 மாதங்களை சிறந்தது? குர்ஆன் இந்த உம்மத்திற்கு முழுமையாக பரிபூர்ணமாக இறக்கப்பட்ட ஒரு மாதம். இன்னைக்கு நம்ம குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானை நாம் நம்மிடம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான அமல் சொன்னா குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். இந்த ரமலானில் குர்ஆனை போட்டி போட்டு ஓத வேண்டும். முழுக்க முழுக்க குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், நஃபீஸத்துல் மிஸ்ரியா மிஸ்ருடைய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்தார்கள். நஃபீஸத்துல் மிஸ்ரியா மிஸ்ரில் வாழ ஆசைப்பட்டார்கள். அந்த மக்களும் ஆசைப்பட்டார்கள். நஃபீஸத்துல் மிஸ்ரியாவை மிஸ்ரி பக்கம் கொண்டு வருகிறார்கள். மிஸ்ரில் அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா நோம்புடைய காலத்தில் நோம்பு வச்சுக்கிறாங்க. அம்மா உடல்ல பெரிய பாதிப்பு அம்மாவுக்கு, உடம்பு முடியல, உடம்பு சௌகம் இல்லை, நோம்பு வச்சிருக்காங்க. நஃபீஸத்துல் மிஸ்ரியா வரலாற்றில் எங்களோடு கால் பதித்த ஒரு பெண் சஹாபி. என்று சொன்னால் தன் உயிர் நோம்பு வைத்த நிலைமையில் புரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அம்மா. அதெல்லாம் கபூல் செய்கிறார். அந்த அம்மா மிஸ்ரில் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. மிஸ்ருடைய மக்கள் மிகவும் அன்பு வைத்தார்கள் அம்மா மீது. அம்மாவை மிஸ்ரை விட்டு அனுப்புவதற்கு விரும்பவில்லை. அம்மா மிஸ்ரிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த மக்கள். அம்மாவுடைய ஆசை என்னன்னா, நான் மக்கள் மதினாவுக்கு ஒஃபாத்தான மதினாவுக்கு அடக்கப்படணும் நம்முடைய ஆசை. இருந்தாலும் அம்மா நோய்கள் நிறைய இருக்காங்க. மக்கள் சந்திக்க வராங்க, கூட்டமாக சந்திக்க வராங்க அம்மாவை. அம்மா சொன்னாங்க, நான் நோம்பு வச்சுருக்கேன், ஊத்தாவும் நல்லா கேட்டுருக்கேன், நான் நோம்பெல்லாம் விட முடியாது. மக்கள் சொல்றாங்க, நீ நோம்பு விட்டு உடம்பு சரியில்லை, நோம்பு விட மாட்டேன். என் பல நாள் ஆசை, நான் நோம்பு வைத்த நிலைமையில் உயிர் பிரிய வேண்டும் என்பது பல நாள் ஆசை. அதை எல்லாம் கபூல் செய்ய போகிறான். அதை எப்படி நான் விட முடியும்? அம்மா நோம்பு வைத்து அம்மாவை அடக்கம் பண்ணுவதற்கு சில கேள்விக்குறிகள். அம்மாவை எங்க அடக்கம் பண்ணலாம்? மிஸ்ரில் பண்ணலாமா, மதினால பண்ணலாமா? அம்மாவுடைய ஆசை, என்னை நீங்க என்ன பண்ணுங்க, மதினால பண்ணி அடக்கம் பண்ண, நான் ஒஃபாத்தானா என்னை மதினால அடக்கம் பண்ணுங்க. ஆனால் மிஸ்ர் மக்கள் அதை விரும்பவில்லை. அம்மா மிஸ்ரில் தான் அடக்கப்பட வேண்டும். அம்மா இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு பெரிய பாக்கியம். அம்மா குர்ஆன் ஓதிக்கொண்ட நிலைமையில் உயிர் பிடித்தது. அதான் குர்ஆனோடு தொடர்போடு இருக்க வேண்டும். இன்றைய சமுதாயம் யோசிக்க வேண்டும். ரமலானை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். எத்தனையோ வாலிபர்கள் தன் வாழ்க்கையை கண்டமணிக்கு செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். வருத்தப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதம் என்பது எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். எந்த உம்மத்து எப்படி வாழ்ந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க, எல்லா நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு
பாராட்டக்கூடிய மாதம், நன்மைகளின் பட்டியலை சமூகத்தில் உயர்த்தக்கூடிய மாதத்தை அல்லாஹ் அந்த உம்மத்திற்கு கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? இந்த உம்மத்தின் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபி, எல்லோருக்குமான நபி. பல காலங்களில் பல நபிமார்கள் இறக்கப்பட்டாலும், பல நபிமார்கள் உலகத்தில் வந்தாலும், வந்து மக்களுக்கு தீனுடைய பணியை எடுத்து சொன்னாலும், இருந்தாலும் நபிதான் இறுதி நபி, ஈருலக தலைவர், எல்லோருக்குமான நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி மனிதர் வரை நபிகளாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி. இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் பல, அதை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ரமலானை யாரும் வீணாக கழித்துவிடக் கூடாது. ரமலான் மாதம், ஒரு ரமலானை நான் அடைகிறேன் என்பது எனக்கு பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய விஷயம், போன ரமலானில் நம்மிடம் இருந்தவர்கள் ரமலானிடம் இல்லை. நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம், என்னுடைய நண்பர் போன ரமலானிடம் இருந்தார், ஆனால் இந்த ரமலான் இல்லை. ரமலானை அடையும் போது நாம் எடுக்கக்கூடிய முதல் விஷயம், இந்த ரமலானை நான் சிறப்பாக கழிக்க வேண்டும். ஏன் அடுத்த ரமலானை நான் இருப்பேனா என்பது எனக்கே தெரியாது. ஏனென்றால் இந்த ரமலானை அற்புதமாக குர்ஆனோடு தொடர்போடு கழிக்க வேண்டும். ரமலானை அல்லாஹ் மலையை பார்த்து கேட்டோன்னு மலை சொன்னது, அல்லாஹ் என்னால் தாங்க முடியாது, அல்லாஹ் தாங்குகின்ற பலகீனமான படைக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த குர்ஆனை இறக்கின்றான். அதே அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை இறக்கிட்டப்பா, அதே குர்ஆனுக்கு நானே பொறுப்பு என்று சொன்னான். குர்ஆனை இறக்கிட்டேன், அதிலிருந்து ஒரு வரியை உங்களால் மாற்ற முடியாது, அதிலிருந்து கூடுதல் குறைகளை உங்களால் திருத்த முடியாது, அதிலிருந்து புதிய கருத்துக்களை நீங்கள் சேர்க்க முடியாது என்று சொல்றான். மிகப்பெரிய விஷயம், ரமலானை பாக்கியமாக கழிக்க வேண்டும். குறிப்பாக குர்ஆனோடு தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், நாளைக்கு சொர்க்கவாசிகளை பார்த்து, சொர்க்கவாசிகளே நீங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுவான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் நுழைவாயில் நின்று கொண்டு தன்னுடைய இனத்தை தேடி தத்தளிப்பார்கள், யா அல்லாஹ் நீ சொர்க்கத்திற்குள் நுழைய வை என்று நான் கேட்டேன், நீ அமலின் பிரகாரம் நுழைய வைத்தாய், ஆனால் நான் உள்ளே நுழைந்து விட்டேன், என்னுடைய இருப்பிடம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் உனக்கு நான் குர்ஆனை கொடுத்தான் அல்லவா, அந்த குர்ஆனை நீ ஓதிக்கொண்டே சென்று சொல்லுவான். அந்த மனிதரும் குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்வார், ஓதிக்கொண்டே செல்வார், ஓதி முடிப்பார். முடித்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்பார், அல்லாஹ் நீ சொன்ன மாதிரி நீ எங்க ஸ்டார்ட் பண்ண சொன்னியா அங்க ஆரம்பிச்சு, எங்க முடிக்க சொன்னியா அங்க முடிச்சுட்டேன், இப்ப எங்கே இருக்கு என்னுடைய இடம், நீ எங்க ஆரம்பித்தாயோ அதை எங்கு முடித்தாயோ அது முழுவதும் உடைய தங்கணும் என்று சொல்லுவார். எவ்வளவு பாக்கியம்! உலகத்தில் நமக்கென்று இருப்பிடம் என்பது கம்மிதான், ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற இருப்பிடம் சமூகத்தில் யாரும் அதை பெற்றுவிட முடியாது. அல்லாஹ் எல்லோருக்கும் அதை கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுக்காக வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அல்லாஹ் கொடுக்கிறான். தன்னைத்தானே சீர்படுத்தப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலான். குறிப்பாக குர்ஆன். இரண்டாவது விஷயம், தஹஜ்ஜுடைய தொழுகை. ஏன்னா அந்த சமூகமே நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்னிடம் கையேந்தக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறான். என்னிடம் கேளுங்கள், நான் ஒரு தனி நல்லா சொல்றேன். கேட்கும் கரங்களை நான் வெற்று கையாக அனுப்புவதில்லை, நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்றான். நீங்க நம்ம யாராலே கையேந்திருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றேன், நீ என்கிட்ட கேளுப்பா, என்கிட்ட கேளு, என்கிட்ட சரணாய், என்னுடைய கதவை கட்டு, ஒரு காலடியில் நான் போடுகிறேன், உனக்கு தான் எல்லாமே, உனக்கு அள்ளி 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 கொடுத்து அந்த அளவு பார்க்கின்ற அடியானே. ஆனால் அடியான் பாவங்களிலே இருக்கின்றான். ரமலான் மாதம் வந்தாலும் கூட மொபைல் போன்ற இன்னொரு காட்சிகளுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டோம். ரமலான் யாருக்கோ வந்தது, எதற்கோ வந்தது என்றெல்லாம் சமூகத்தில் சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த எண்ணத்தை அடியோடு அழிக்க வேண்டும். ரமலான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அது சொந்தம். ஏதோ ரமலான் இஸ்லாமியர்களுக்கு பொதுவாக இஸ்லாமிற்கு மாத்திரம் சொந்தம் அல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் ரமலான் மாதம் சொந்தம். நான் முஸ்லிம், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்த மாதம் என்று நினைக்க வேண்டும். சமூகத்தில் நாம் ஏதோ வந்திருக்கோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போன இல்லாம இந்த ரமலானை பாக்கியமாக கழிக்க வேண்டும். ரமலானில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கள் நன்மை தருகின்றான். நீங்க ரமலானில் அல்லாத பிற காரியங்கள் செய்கின்ற நன்மையை தாண்டி இந்த ரமலானில் நல்ல பல மடங்கு நன்மை தருகின்றான். ஆகையால் இந்த ரமலான் மாதத்தை நாம் பாக்கியமாக கழிக்க வேண்டும். ரமலான் மாதத்தை பாக்கியம் பொருத்தி கழிக்க வேண்டும். ரமலானை வரவேற்க வேண்டும். ரமலானுக்காக தயாராக வேண்டும். சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்ன அந்த காலத்தில்
ஏன் அவருடைய நோக்கம் அப்படி இருந்தது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நல்லா கஷ்டப்படுத்தி பார்க்கல. நான் அதை சொன்ன மாதிரி நீங்க நோம்பு வச்சு தாயத்திலிருந்து உன அழகு பார்க்கணும், கஷ்டப்படுத்தி பார்க்கணும், நல்லா நோக்கம் கிடையாது. நல்லா என் அடியா என்ன வருகிறானா அவன் தாய்க்கு வைப்பேன், பசிக்க வைப்பேன், எல்லாம் வைப்பேன், இருந்தும் என்ன வருகிறானா. இன்னைக்கு நோம்பு வைக்கிறோம் பெரிய விஷயம், ஆனா அந்த நோம்பு பாதுகாக்கப்பட வேண்டும். நோம்பு வைக்கிறோம் ஆனா பொய் பேசுறோம், அடுத்த நாள் புறம் பேசுறோம், கெட்ட பழக்கங்களை செஞ்சுட்டு இருக்கோம், வீணான வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த நோம்பை கொண்டு அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. நோம்பு என்பது உயர்ந்தமாக இருக்க வேண்டும். உனது நோம்பில் உன் பார்வையை தாழ்த்த வேண்டும், உன் செவி பொருட்களை கம்மிப்படுத்த வேண்டும், உன் பேச்சை மக்களிடத்தில் குறைக்க வேண்டும், உன் பார்வையை தாழ வேண்டும், உன் கல்வி அல்லாஹ்வுக்காக நீ சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உன்னுடைய ரமலானுடைய நீ வைத்த நோன்பெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய நிலைமையெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. நோன்பு வைக்கிறோம், கண்ட விஷயங்களை பார்க்கிறோம், கண்ட விஷயங்களை கேட்கிறோம், யாரெல்லாம் வந்து புறம் பேசுகிறோம், இதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும். ரமலானில் நாம் நம்மளை மாற்ற வேண்டும். உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் ரமலான். உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பாவ சுமைகளை அடியோடி நீ கருவி வீசுகின்ற மாதம். அப்படிப்பட்ட மாதத்தை நம்ம எல்லாம் வந்து அடைய செய்கின்றோம் என்பதே பெரிய வாக்கியம். இந்த வாக்கியத்தை நம்ம எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், எடுத்து நடக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு பேரும் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த ரமலானை நல்லா என்னை அடைய செய்வதே எனக்கு மிகப்பெரிய வாக்கியம் என்று சந்தோஷமாக நினைத்து ரமலானை அடைய வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் பகுதியாக இருக்கும் பொழுது ஈராவில் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் இந்த உம்மத்துக்கு ஒரு நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து குர்ஆனை லைலத்துல் இரவில் அல்லாஹ் முழுமைப்படுத்தி இறக்கி வைத்து சமூகத்திற்கு கொடுத்தான். ஆனால் நபிக்கு அல்லாஹ் முதலாக இறக்கப்பட்ட வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த கரக்கு பேசுகிற அப்படிங்கிற கணக்கு நீங்கள் ஓதுங்கள், உங்களை படைத்தவனின் பேரை சொல்லி ஓதுங்கள். நபி திருப்பிட்டு போனார்கள், என்னால் எப்படி ஓத முடியும், நான் உம்மி நபி, எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, என்னால் எப்படி ஓத முடியும் என்று சொன்ன நபியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன் உடம்போடு வெட்டி அணைத்து சொன்னார்கள், நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நாயகம் ஓதினார்கள். அந்த காலத்தில் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டம், நோன்பு கஷ்டம், சாப்பிடுறது கஷ்டம், தனக்கு அனைவரும் கொடுப்பது கஷ்டம். இந்த சமூகம் நம்மை நன்றாக வைத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் என்பது நம்மளை வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறதை தாண்டி அவர்கள் பட்ட கஷ்டத்தை நாம் படவில்லை. அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டும் பதில்களத்தில் ஈடுபட்டார்கள். நமக்கு தெரியும், நோன்பு 17 பதிலுடைய நாள், பதில் யுத்தம் நடந்த நாள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். 330 சஹாபாக்கள், வெறும் 330 சஹாபாக்கள், நீண்ட நெடிய வரலாறு, 1000க்கு மேற்பட்ட எதிரிகள் நோன்புடைய வெளிப்பாடை அந்த வெற்றியை கொடுத்தார். நோன்பு வைத்துக் கொண்டு என்னிடம் வெற்றி இருக்கிறது, என்னிடம் நான் தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ரமலான் அணுக வேண்டும். ரமலான் பல பாடங்களை கற்றிருந்தாலும் கூட நாம் அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும். இந்த நாட்களில் சதக்கா செய்வதன் மூலமாக உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உடைய சொத்து செல்வங்கள் பாதுகாக்கப்படும். அதையும் தாண்டி வசதி படைத்தவர்கள் ரமலானில் சக்காத்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சக்காத்து இந்த விஷயம் படித்தேன். இந்த உலகத்துல வறுமை ஒளியாம இருக்கிறதுக்கு காரணம் முஸ்லீம்கள் சரியா சக்காத்து கொடுக்கறதில்லை. சக்காத்து கொடுக்கணும், ஆனால் யாரு கொடுக்கணும் தெரியாது, எவ்வளவு கொடுக்கணும் தெரியாது, எப்படி கொடுக்கணும் தெரியாது. அதனாலதான் வறுமை இன்று வரைக்கும் ஒரு பிடி மாதிரி பிடிக்கிறது சமூகத்துல. வறுமையில பிடிப்பட்ட மக்களை நீங்க பார்க்கலாம், சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருப்பாங்க. ஆனா அந்த ரமலான் நம்மளை பறக்கத்தாக வைத்திருக்கும், உங்களை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ரமலான் பசி இருக்கோம், தாலிக்கு இருக்கோம், காலைல சகத்து சாப்பிட்றோம், இப்பதான் நோம்பு இருக்கிறோம், இப்ப சாப்பிட்றோம் சொல்றோம். இதை இன்றைய மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு வைப்பதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ சொல்றான், நபி சொன்னதெல்லாம் இந்த மருத்துவ ஒரு ஸ்மார்ட் சிட்டி, இந்த உலகம் இன்று புதுமை பிடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம நபி சொன்னது உண்மைதான், அதை மாத்திரம் பொய் என்பது வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்பதை உணர்ந்து ரமலானை நாம் நன்றாக கழிக்க வேண்டும். ரமலானில் பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரமலான் நம்மை விட்டு முடியும் போது நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால், ரமலானில் ஒரு மாதம் நான் படித்துக் கொண்ட பாடம் என்ன, நான் மாற்றிக்கொண்ட வாழ்க்கை வழிமுறை என்ன என்ற
அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அவை படைப்பின் தீமைகளை விட்டோம் நம்மையும் நமது சமூகத்தையும் காத்தருவானாக. நாம் விடும் மூச்சும் விடும் பேச்சும் அவன் நினைவாக ஆக்குவானாக. நம் ஓடும் ரத்தமும் அவன் அன்பு கடந்து ஓட செய்வானாக. நல்ல துவாவோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவித்து என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வாஹித்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Record off.